இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 136 சங்கீதம் முதல் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்றே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தார் நாம். குறிப்பாக இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். கர்த்தர் நல்லவர். அவர் யாருக்கும் குறை வச்சதே இல்லை, தீமை செஞ்சதே இல்லை. பொதுவா நீங்க கவனிச்சு பாருங்க, மனிதர்களுடைய இயல்பு, யாராவது ஒரு காரியத்தை நல்லபடியா செய்யறாங்க, டேலண்டடா இருக்கிறாங்க, கிஃப்டடா இருக்கிறாங்க, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற காரியத்துல மனிதர்கள் பொதுவா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. 2-3 வார்த்தை அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவங்கள பத்தி மற்றவர்கள்ட்ட பேசும்போது கூட பெரிய அளவுல பேச மாட்டாங்க. ஒரு அரை வினாடி, அவ்வளவுதான். அதிகபட்சம் 1 நிமிஷம் கூட அந்த மற்றவர்கள்ட்ட போய் அந்த நல்ல காரியத்தை புகழ்ந்து பாராட்டி பேசுறதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த மனநிலையோடய நம்ம இருக்கிறதுனால கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதும் நம்மளால் அவரை புகழ்வதற்கு, அவரை போற்றுவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு வாய் என்ன செய்ய மாட்டேன், வர மாட்டேன். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, யாரையாவது ஒரு ஆளை குறை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாராவது சொல்லித்தரணுமா? இது அது இப்படி அப்படின்னு நேரம் போறதே தெரியாம மணிக்கணக்காலம் குறை பேசினா மனிதர்கள் குறை பேசுறத பார்க்குறோம். ஆனா புகழ்ந்து பேசணும்னா 1 நிமிஷமோ 2 நிமிஷமோங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்படி நாம தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாதுங்க. தேவனை யாருமே குறை சொல்ற அளவுக்கு அவர் தீமை செய்யறதே இல்லை. அவர் தீமையையும் நன்மையாக தான் மாற்றிருக்கிறார், துக்கத்தையும் சந்தோஷமாக தான் மாற்றிருக்கிறார். விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். ஒன்றுமில்லாத நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறார். அடையாளம் முகவரி இல்லாத நமக்கு இன்னைக்கு அந்தஸ்தை தந்திருக்கிறார். புழுதியில குப்பையில கிடந்த நம்மளெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். நம்ம கேட்டதையும் தந்திருக்கிறார், கேட்காதையும் தந்திருக்கிறார். நினைச்சது வேண்டிக் கொண்டது மாத்திரமில்ல, அதுக்கு மேலே கர்த்தர் தந்திருக்கிறார். இப்படி எல்லாம் செஞ்ச ஆண்டவரை புகழணும், ஆராதிக்கணும்னு போது மட்டும் வாயே என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். வார்த்தையே என்ன செய்யல, வரல. அமைதியா இருக்கிறோம். 2-3 நிமிஷம் வேகமா அவரை புகழ்ற மாதிரி புகழ்ந்தாலும் அப்படியே நிறுத்திடுறோம். இல்லைங்க, அது தப்பு. கர்த்தர் நல்லவர்னு மனதார துதிக்க ஆரம்பிக்கணும். நேரத்தை பார்க்காம அவரை புகழணும். தேவ பிள்ளைகளை, இதை தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஆராதனைக்கு போற நாம் நல்ல விடுதலையோடு ஆராதிக்கணும். கர்த்தர் நல்லவர்னு அவரை புகழணும். வார்த்தைகள் என் வாயில மடை திறந்த வெள்ளம் போல புரண்டு வரணும். நேரம் போறதே தெரியாம நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி விரும்புங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த ஆராதனையில நாங்கள் அப்படி உங்களை புகழ போற்ற எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.